எனக்கு நான் ஹைலைட் பண்ணிருக்கிற இந்த பகுதி இல்லாம இவரை மட்டும் நான் பார்த்து இவரது அவுட்புட் என்ன வரும் அப்படி என்று கேட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் இந்த லெந்திர பெருமானம் இப்ப என்ன இங்க இருக்கிறது உண்மையா 7 வரும் இடத்துல சரிதானே 7ல இருந்து 1 கழிக்கிறதால இப்ப இந்த லென்த்துக்குரிய பெருமானம் 6. அப்ப ரேஞ்சுக்குள்ள 6 வந்தால் எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். அதோட அவுட்புட் நமக்கு அழகா தெரியும். ஜே வந்து 0 தொடக்கம் 5 வரைக்கும் பெருமானங்கள் எடுக்கும் என்றது தெரியும். ஒவ்வொரு பெருமானமா எடுக்கும் அப்படித்தானே ரைட் அதுவும் சரி. அதுக்கு பிறகு நான் திருப்பி இன்னும் ஒரு ஃபோர் லூப்புக்குள்ள ஃபோர் லூப் நான் டைப் பண்ணேன். அப்போ ஒரு லூப்புக்குள்ள இன்னும் ஒரு லூப் வந்தா நாங்கள் நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். அதுவே இஃப் கண்டிஷனுக்குள்ள இஃப் கண்டிஷன் வந்தா நெஸ்டட் இஃப்னு நாங்கள் சொல்றது இது வளமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன் அந்த ஃபோர் லூப்பையும் நான் ஐ இன் ரேஞ்ச் எழுதினேன். அதுக்கு ஒரு வேரியபிள் இந்த வேரியபிள் நான் கொடுத்த வேரியபிள் இன் ரேஞ்ச் என்று போட்டு இந்த இடத்துல லென்த்ல இருந்து திருப்பி நான் யாரை கழிக்கிறேன் என்றால் ஜே கழிக்கிறேன். அப்படி என்றால் இங்க ஜே ஒரு பெருமானத்தை எடுத்ததுக்கு பிறகு திருப்பி உள்ளுக்கு வருமா இல்லையா அந்த பெருமானம் என்னவோ அதை கழிக்கணும். இந்த அவுட்புட் என்ன எழுதி காட்டுவேன் அந்த இடத்துல சரி அந்த கிளியரா விளங்கு பாருங்க உங்களுக்கு. சோ இங்க இந்த லூப்பும் எப்படி ரன் ஆகுங்கிற விஷயம் தெரியும். நான் பிரிண்ட் ஐய கொடுத்தேன் 1 கீழே 1 பிரிண்ட் ஆகும். ஏன் லூப்புக்குள்ள பிரிண்ட் ஆகும் போது 1 கீழே 1 தான் உண்மையா பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு அந்த ஒரே பார்வைக்கு நான் எடுக்கணும்ன்றதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கமா போட்டு எண்டு நாங்கள் போட்டு விட்டு ஈக்குவல் போட்டு இந்த இடத்துல எதுவும் போடாம நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் எங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைக்கும். சோ நான் அதை இன்னும் ஒரு ஸ்பேஸ் நான் விட்டேன் என்றால் எனக்கு என்ன செய்யும் ஒரு ஸ்பேஸ் விட்டு கிடைக்கும். நான் இந்த டபுள் கோட்டுக்குள்ள இந்த இரட்டை மேற்கோளுக்குள்ள நான் என்ன விஷயத்தை எழுதுறனோ அவரை வச்சு எனக்கு என்ன செய்யும் அது தரும் சரிதானே. சோ அது தெரிஞ்ச விஷயம் ரைட். அப்ப அதுவும் ஓகே. இப்ப இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர். இப்ப நாங்கள் வேணுமென்றால் தேவையான சொல்லுங்க எனக்கு முதலாவது இந்த ஜே இந்த பெருமானம் எப்படி வந்தங்கிறது எல்லாருக்கும் ஓகேவா இல்ல செஞ்சு காட்டணுமா? இந்த பெருமானம் எப்படி வந்தங்கிறது ஓகேவா இல்ல செஞ்சு காட்டாம செஞ்சு பார்க்க போறீங்களா? ஓகே செஞ்சு பார்த்து எனக்கு விளைய கொள்ள இயலும்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணாம நாங்க என்ன செஞ்சிடலாம் நாங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். ரைட் ஓகே. நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாங்கள் அதை செஞ்சு காப்போம் இல்லையா ரைட். அப்ப நமக்கு தெரியும் ஒரு பைத்தனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பெருமானங்கள் நாங்கள் என்ன செய்வோம்னா என்னென்ன தெரியா கணியம் அந்த இடத்துல வருதோ நாங்கள் எழுதி கொள்றது வளமை எழுதி கொடுத்து நாங்கள் யோசிப்போம் அப்படித்தானே ரைட். அப்ப எழுதியாச்சு. அப்ப ஐயும் ஜேயும் இருக்கிறான்னு தெரியும். அப்ப எழுதிட்டேன் அந்த இடத்துல. சோ இப்ப நான் முதலாவது இங்க வாரேன். சோ ஃபர்ஸ்ட் ஜே இருக்குது ஜே எழுதுவோம். அதுக்கு பிறகு ஐ இருக்குது ஐ எழுதுவோம் சரிதானே ரைட். இவர் முடிஞ்சு இப்படி நாங்க ஃபர்ஸ்ட் செய்வோம் தானே ரைட் செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம் முதலாவது ஜே இந்த இடத்துல நான் லென்த்துக்கு பதிலாக இப்ப இடத்துல யார் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கொள்றேன் என்றால் 6 இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கொள்றேன். லென்த்துக்கு பதிலா 6 தானே. அதே மாதிரி இங்கேயும் லென்த்துக்கு பதிலா 6 இருக்கிறதா கற்பனை பண்ணும் அந்த இலகுக்காக. எனக்கு அந்த லென்த்தை வச்சு யோசிச்சு தேவை இல்லையே ரைட். இப்ப நான் ஒரு இதா வரப்புறேன். இப்ப 4J அப்ப 6 வரைக்கும் 6 5 வருமா சரிதானே இது ரைட். அப்ப 6 வரைக்கும் இருக்குது என்றால் 0 1 2 3 4 5 5 5 பெருமானம் வரைக்கும் வரலாம் அப்படித்தானே ரைட். அப்படி என்றால் இப்ப முதலாவது ஜே என்ன பெருமானம் எடுக்கும் 0 என்ற பெருமானத்தை ஜே எடுக்கும். அப்ப ஜேயினுடைய முதலாவது பெருமானம் 0. அந்த 0த்தோட ஜே உள்ளுக்கு வருது. இப்ப லூப்புக்குள்ள மாட்டிட்டார். ஏன் இதெல்லாம் இந்த லூப்புக்கு சொந்தமானது நமக்கு தெரியும். இந்த நேருக்கு வரும் வரைக்கும் வாரது எல்லாமே இந்த லூப்புக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த லூப்புக்கு இடத்துல வந்தால் இவரத்துல திருப்பி இன்னும் ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இன்னும் ஒரு லூப் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிறதால அங்க ஐ என்ற ஒரு வேரியபிளை கொண்டு வராங்க. ஜே 0 இருக்கும் போதே ஐன்ற ஒரு பெருமானம் வருது. அந்த ஐட பெருமானம் என்னவா இருக்குதாம் என்றால் இந்த ரேஞ்சுக்குள்ள வருதாம். இப்ப இங்க 6ல இருந்து ஜே என்ன பெருமானத்தை எடுத்துட்டு வந்திருக்குதோ அந்த பெருமானத்தை கழிக்கலாம். அப்படி வரும்போது எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஜேட பெருமானம் இப்ப என்ன ஜே இந்த இடத்துல 0 ஜே இந்த இடத்துல 0. இப்ப என்ன செய்யுது ரைட் ஓகே 6ல 0 போனால் 6 தான் எந்த மாற்றமும் இல்ல. இப்ப பிரிண்ட் பண்ணுங்க ஐய சரிதானே. யார பிரிண்ட் பண்ணணும் ஐ என்ற பெருமானத்தை பிரிண்ட் பண்ணணும். ஐயினுடைய பெருமானம் இப்ப என்ன 0. ஏன் ரேஞ்சுக்குள்ள திருப்பி ஐ என்ற பெருமானம் முதல்ல எடுத்திருக்கும். ரேஞ்சுக்குள்ள ஐ என்ற பெருமானம் எடுத்திருக்கும். இப்ப ரேஞ்சில் அந்த ரேஞ்ச் இப்ப என்ன 6 - 0 6 அப்படின்னா ஐ வந்து என்ன செஞ்சிருக்கும் 0 இருந்து 6 வரைக்கும் எடுக்கலாம். இப்ப இந்த லூப் ரன் ஆகும் வரைக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் லூப் இந்த ரன் ஆகும் வரைக்கும் இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகும் வரைக்கும் 0 தொடக்கம் 5 வரைக்குமான பெருமானத்தை என்ன செய்யும் இந்த லூப் எடுக்குங்கிற விஷயம் கிளியர் தானே. ஃபோர் லூப்ல ரேஞ்ச் படிக்கும் போது நாங்கள் அழகாக தெளிவா எழுதி பார்த்திருப்போம் நாங்க
சோ இப்ப ஐயினுடைய பெருமானம் 0 இருக்குதுன்றால் அந்த ஐயினுடைய பெருமானத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணும். சரிதானே? ரைட். அப்ப I 0 இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குதுதான். ரைட். அது சரி எனக்கு. சரிதானே? ரைட். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா திருப்பி இங்க வருது. லூப் அவுட் வெளியாக இயலுமா? இல்ல. ஏன்? இங்க ரேஞ்சுக்குள்ள 5 வரைக்கும் பெருமானம் எடுத்ததுக்கு பிறகு லூப் அவுட் வெளியாகுவார். அப்போ ஆகாது. இப்ப ஐ என்ன செய்யுது? 2வது பெருமானத்தை எடுக்கும். சரிதானே? ஐ 2வது பெருமானத்தை எடுக்கும். எடுத்தால் இங்க வருது ஐ பெத்தன. இங்க 2வது பெருமானம் என்ன? ஐக்கு இந்த லூப்பால ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 0 1 2 3 4 5 வரைக்கும் கிடைக்கும் அவருக்கு. இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லூப் அவுட் டெர்மினேட் ஆகும். அப்படித்தானே? அப்ப ஐட 2வது பெருமானம் என்ன? 1. அதுபோல என்ன செய்யும்? 2 3 4 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இந்த விஷயம் ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் கொண்டு வந்தது ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் வந்தது ஓகேவான்னு சொல்லுங்க. ரைட். உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணவும் அனுமதிக்கிறேன். ஓகே, ரைட். இந்த ஸ்டெப் வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்குதா? சார் ஃபர்ஸ்ட்க்கு எப்படி ஐக்கு 0 எடுத்த? ரைட். கவனிங்க. இப்ப இந்த இடத்துல ஜே வந்து 6 எடுக்குது, அது ஓகே. அப்ப ஜேட முதலாவது ஜே இங்க இந்த ரேஞ்சால ஜே எடுக்க சாத்தியமான பெருமானங்கள் 0 1 2 3 4 5 6. இது விளங்கி 5 இது விளங்கிட்டா முதலாவது. அதுக்கு பிறகு இப்ப ஜே எடுத்த பெருமானம் இப்ப என்ன? முதலாவது ஜே 0 எடுத்துக்கொண்டு கீழுக்கு வருது. வந்தால் இந்த லூப்புக்குள்ள மாட்ட போறாரு. இப்ப இந்த லூப்புக்கு போனார் என்றால் இந்த லூப்ல ஐ என்ற ஒரு பெருமானம் இருக்கிறாராம். இன் ரேஞ்ச் இந்த 6 இங்க ஜே இருந்துச்சு. அப்படித்தானே? 6 ஜே இருந்துச்சு. இப்ப இந்த ஜேட பெருமானம் எனக்கு தெரியும் என்ன? இப்ப இந்த லூப்புக்குள்ள வந்ததால இந்த லூப் முடியும் வரைக்கும் ஜேட பெருமானம் என்ன? 0. இது தானே? அப்ப இந்த ரேஞ்ச் மொத்தமா 6 செய்ய 0 6 இல்லையா? அப்ப இவர மாதிரி அப்ப இந்த பெருமானங்கள் எடுக்கும். இது சாத்தி இது சரியா? இவ்வளவு விளங்கிட்டா? ஓகே சார். இப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்ப இந்த லூப்புள்ளுக்கு போகுது. பை முதலாவது பெருமானத்தை எடுத்திருக்கும் யார் என்றால் இந்த பெருமானத்தை. சரிதானே? இப்ப ரேஞ்சுக்குள்ள வர பெருமானம் எடுக்கணும். சாத்தியம் தானே? இது சரிதானே? சரி சரி சரி. ரைட். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்ய போகுதுனால் அப்படி ஒவ்வொரு பெருமானங்களை 5 வரைக்கும் எடுக்குது. எடுத்துட்டு இப்ப ஐ 5 எடுத்ததுக்கு பிறகு ஐ அடுத்த பெருமானத்தை எடுக்க போகும். இந்த ரேஞ்ச் சொல்லும். ரைட். நாங்கள் எங்கட எல்லாம் முடிஞ்சுது. ஆகவே இந்த லூப் வந்து இப்ப என்ன செய்யுது? ஃபால்ஸ் ஆகுது. லூப் ஃபால்ஸ் ஆகினால் வெளியே வருது. வெளியே வந்தால் இந்த பெரிய லூப் இன்னும் ஃபால்ஸ் ஆகலையே. ஏன்? பெரிய லூப்ல இப்போ இப்போதைக்கு 0 மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். ரைட். அப்ப என்ன செய்யும் என்றால் இந்த பெரிய லூப் ஜே என்னவா மாறும் என்றால் ஜே வந்து இப்போ 1ங்கிற பெருமானத்தை ஜே எடுக்க போகுது. இப்ப ஜே 1 எடுத்த விளங்கிட்டு எல்லாருக்கும் ஜே 1 எடுத்த ஓகேவா இருக்கும் எல்லாருக்கும். முதலாவது ஜே 0 உள்ளுக்காகி இந்த லூப்பை முடிக்குது. இப்ப இந்த லூப்புக்குள்ள இந்த பெருமானங்கள் எல்லாம் எடுத்து அவுட்புட்ல வந்து இந்த லூப் முடிஞ்சதோட வெளியாகி இந்த லூப் அவுட் வெளியாகி வந்தால் இவர் சொல்றார் இன்னும் எந்த லூப்ல பெருமானம் முடிய இல்ல, எண்ல 0 மட்டும்தான் இது வரைக்கும் போயிருக்குது. அப்படி என்றால் ஜே 1ங்கிற பெருமானத்தை அடுத்தது எடுக்குதா இல்லையா? அகமட் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது ஃபுல்லா கிளியர் பண்ணி விளம்பரத்துனது. ரைட். அப்ப அடுத்தது பாருங்க. இப்ப ஜே வந்து 1ங்கிற பெருமானத்தை எடுக்குது. இப்ப ஜே 1ங்கிற பெருமானத்தோட இதுக்குள்ள வருது. வந்தால் இங்க இன்னும் ஒரு லூப் இருக்குதானே? ரைட். இந்த லூப் இருக்கிறதால இந்த லூப்புக்குள்ள போனால் இப்ப இந்த ஜே தானே உண்மையா இருக்குது. ஜே இருக்குது. இப்ப இவர் சொல்றாரு ஐ ஓகே என் ரேஞ்ச் 6 இருக்குதாம். 6னா இந்த லென்த் கொடுத்துட்டாங்க இல்லையா? 6 இருக்குது. இப்ப ஜேட பெருமானம் என்னவோ அதை கழிங்க. அப்படின்றால் ஜேட பெருமானம் இப்போ 1. ஆகவே இங்க உண்மையா 0 தொடக்கம் 4 வரைக்கும், அதாவது 5 வரும். ரேஞ்சுக்குள்ள 5 என்றால் 0 தொடக்கம் 4. இவர் இந்த பெருமானம் எடுக்க சாத்தியம் என்றால் அவ்வளவும் பிரிண்ட் ஆகும். அது தெரிஞ்ச விஷயம் தானே? அது தெரிஞ்ச விஷயம். அவ்வளவு என்ன செய்யும்? பிரிண்ட் ஆகும். சரிதானே? ரைட். அதுக்கு பிறகு திருப்பி போகும். இங்க இந்த ஜே வந்து என்ன செய்யும்? 2 எடுக்கும். அப்படியே போகுது. இப்ப விளங்குதா ஏன் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி?
அடுத்த நமக்கு ஒரு for loop ஸ்டார்ட் ஆகும் போதும் அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது, அடுத்த லைன்ல வந்து பிரிண்ட் ஆகுது. பட் நாங்க என்ன செய்யறோம், இந்த எண்டை கொடுத்து நாங்கள் ஒரே லைனுக்கு நாங்க மாத்துறோம். எண்டை கொடுக்கறதால ஒரே லைனுக்கு மாறும். இப்ப இந்த அவுட்புட் அளவுக்கு விளங்கிட்டா கட்டாயம் யோசிங்க, விளங்கும். அது என்னன்னு சொல்லி அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. கொஞ்சம் ஒவ்வொரு நிதானமா யோசிச்சீங்கன்னா அந்த அவுட்புட் விளங்கும் உங்களுக்கு. இதுதான் என்றால் உங்கள்ட்ட மேக்சிமம் ஒரு குலபோகரமான ஒரு கேள்வி நாங்கள் கேட்கிறதாக இருந்தால் எப்படியுமே லூப்ல தான் கேட்கலாம். அப்ப லூப் எப்படி கிளியர் பண்ணி கொண்டீங்க, லூப்போட வர லிஸ்டையும் சேர்த்து கிளியர் பண்ணி கொண்டீங்கன்னா எல்லாம் விஷயம் முடியுது. சோ பெருசா ஒரு அவ்வளவு கஷ்டமான ஒரு விலகி கொள்ள சிக்கலான விஷயம் இல்லை. நீங்க நீட்டா என்ன நடக்குது ஒவ்வொன்றா இடத்துல எழுதி போட்டு நீங்க ஒவ்வொன்றுக்கும் பெருமானம் மாறும் போது உண்மையான சரியா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கிளியரா இருக்கும். நான் நினைக்கிற அளவுக்கு நலவோ கெடுதியோ நீங்க மறந்து இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க, பழைய விஷயங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு செக் பண்ணுங்க. இந்த ஐடியா கிளியரா விளங்கும். இந்த அவுட்புட் வந்ததும் இப்ப இந்த இடத்துல ஓகே சரிதானே? ரைட். இப்ப அதுக்குள்ள நான் இன்னும் ஒன்று ரைட் இந்த லூப் வருதுதானே, இந்த லூப்புக்குள்ள இன்னும் ஒரு வேலை செய்யறேன். இப்ப எனக்கு இவரும் இப்போதைக்கு கமாண்ட்ல போகட்டும். இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த for loopக்குள்ள ஒரு if கண்டிஷன் ஸ்டார்ட் பண்றேன் சரிதானே. if கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணி ஓகே, if கண்டிஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த if கண்டிஷனை நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னால் பிராக்கெட்ல கண்டிஷன் சொல்லணும் தெரியும் எங்களுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் கோலன் போடணும். ஏன் அந்த if கண்டிஷன் நிபந்தனை அதெல்லாம் ரைட். அதுக்குள்ள சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லிஸ்ட் 1 நான் சொல்றேன் இந்த இடத்துல I என்று போடுறேன் சரிதானே. ரைட். அப்ப இந்த இடத்துல I என்று போடுறேன் சரிதானே. I என்று போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு நான் திருப்பி சொல்றேன் இந்த இடத்துல லிஸ்ட் 1 I+1 சரிதானே. சரி, இப்ப இதால நடக்க போற விஷயத்தை என்ன யோசிங்க. இந்த இப்ப நான் போட்டிருக்கிற இந்த if கண்டிஷனால வர விஷயம் என்ன? இப்ப இந்த if கண்டிஷன் நான் நிறைய விஷயம் எழுத போறேன். இன்னும் ஒரு நினைக்கிற அளவுக்கு ஒரு லைன் தான் இருக்குது கொள்ளையா, ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, இன்னும் ஒரு லைன் தான் இருக்குது, அதுல ஒரு 2 லைன் தான் இருக்குது எனக்கு. இப்ப இந்த ஸ்டெப்பும் பிள்ளைங்கன்னா ஓகே, இந்த ஸ்டெப்பும் பிள்ளைங்கன்னா அங்க வேற ஒரு விஷயமும் மாதிரி இல்லை. இந்த ஒரு ஸ்டெப் என்ன சொல்லுது பாருங்க, if கண்டிஷன் செக் பண்ணுதாம் லிஸ்ட் 1 ஐயினுடைய பெருமானம் இப்ப என்னவோ, இப்ப நாங்க இப்படி போட்டா என்ன அர்த்தம், ஜஸ்ட் நான் தெரியும் இப்படி கால் பண்ண நடக்கும் லிஸ்டினுடைய ஐ, இந்த ஐட பெருமானத்துல என்ன பெருமானம் போடுறோமோ அந்த இடத்துல அந்த அட்ரஸ்ல என்ன இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ணும் அப்படித்தானே, அதை எடுக்கும். இப்ப லிஸ்ட் ஐட பெருமானம் முதலாவது அடிப்படை லிஸ்ட் என்ன, இப்ப லிஸ்ட் வந்து ஐ வந்து 1 இருக்குதுன்னா 17 அப்படித்தானே, ஐ வந்து 0 இருக்குதுன்னா 12, ஐ வந்து 8 இருக்குதுன்னு சொன்னா சாரி 3 இருக்குதுன்னா 8. இது வரைக்கும் இந்த ரைட். இவர்ல வார பெருமானம் அதே லிஸ்ட்ல I+1 விட பெருசா கேக்குது. I+1 இப்ப ஐக்கு பெருமானம் 2 வந்தால் இங்க வந்து 3, அப்ப ஐ 3வது யாரு 8, ஐ 2வது யாரு 17. இவங்க 2 பேரும் ஒப்பிடுது. இப்ப இந்த கண்டிஷன்ல இவர் பெரிதா இருக்குதா, ஓ பெரிதா இருக்குது, அப்ப என்ன செய்யும், அப்படி இருந்தா உள்ளுக்கு போகும், இல்லண்டா வெளியில வரும். இந்த ஸ்டெப் பண்ணிட்டு தானே ரைட். இப்ப இதுக்கு நான் எழுத போறேன். அப்படி பெரிதாக இருந்தால் என்ன செய்யுங்க என்றால் லிஸ்ட் 1 சரிதானே ரைட். ஐ எழுதி போட்டு சொல்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. லிஸ்ட் 1 I+1 சரிதானே, அவரையும் ஈக்குவல் பண்ணுங்க. லிஸ்ட் 1 I+1 கமா லிஸ்ட் 1 I ரைட். இது இப்படி இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு முதல்ல சொல்லுங்க ரைட். இப்படி இருக்கட்டும் பேர், இப்படி இருந்தா என்ன செய்யறேன்டா இந்த இடத்துல இந்த பெரிய போக்கு நேர நான் ஒரு பிரிண்டை கொண்டு வரேன். அந்த பிரிண்டுக்குள்ள நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன், இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போறேன். லிஸ்ட் 1 சரிதானே. சோ இவ்வளவு எழுதினோம்னால அந்த பபுள் ஷோட் முடியுது சரிதானே. பபுள் ஷோட் இவ்வளவுதான் பபுள் ஷோட் விஷயம் சரிதானே. நான் இதை ரன் பண்ணி இதுல அவுட்புட் எடுத்து போட்டு நான் ஒரு சில விஷயங்கள் விளங்கப்படுத்துறேன் பாருங்க ரைட். இப்ப இதெல்லாம் அப்படி இருக்கட்டும், எனக்கு சொல்லுங்க. நான் இந்த லிஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கொள்றேன். காப்பி பண்ணிட்டு
ரைட், இப்படி இருக்கட்டும். நான் இந்த இடத்துல நோட் பேட் ஓபன் பண்ணிக்கொள்றேன். நோட் பேட்ல இந்த லிஸ்ட்டை போட்டிருக்கிறேன். இப்ப நம்ம சாதாரணமான விஷயத்தை யோசிப்பேன். நாங்கள் சும்மா சொல்லுங்க எனக்கு. நாங்கள் இப்ப உங்கள்கிட்ட இந்த லிஸ்ட்டை தந்து போட்டு இதை ஏறு வருஷப்படுத்துங்க, இதை ஏறு வருஷப்படுத்துங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலயோ இப்பயோ நீங்கள் ஏறு வருஷப்படுத்தும் போது என்ன செய்யறோம்? முதலாவது பார்ப்போம். நாங்கள் இந்த இடத்தை வந்து பார்ப்போம். இந்த பெருமானம் இந்த பெருமானத்தை விட சின்னதா பெருசா? ரைட், சிறிதா இருக்குது. அப்ப அப்படி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை அப்படின்னு விடுறேன். அதுக்கு பிறகு திருப்பி இங்க வருவேன். இந்த பெருமானமும் இந்த பெருமானமும் சின்னதா பெருசான்னு பார்ப்போம். ரைட், இவர் வந்து இவரோட சின்னதா இருக்காரு, அப்படித்தானே? அப்ப அடுத்த ஸ்டெப்ல நான் எழுதுவேன். எப்படி இருந்தா உண்மையா நான் 12, 8, 17 வரைங்கெல்லாம் மாத்தி விடுறேன். சரிதானே? மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது. 23, 45, 27, 36 இது ஒரு ஸ்டெப்ல மாத்தியாச்சு. திருப்பி அடுத்த ஸ்டெப் போறேன். அடுத்த ஸ்டெப்ல இது வரைக்கும் வந்துட்டேன். இப்ப திருப்பி பாப்பேன் நான். இங்க இந்த 17 பெருசா 23 பெருசா? ரைட், அவ சரியா இருக்க, பிரச்சனை இல்ல. 23 பெருசா 45 பெருசா? ரைட், 45 ஓகே, பிரச்சனை இல்ல. திருப்பி இங்க பாப்பேன். 45 பெருசா 27 பெருசா? ரைட், 27 இங்க வரணும். ரைட், அப்ப நான் என்ன செய்வேன்? திருப்பி இந்த இடத்துல 27 போட்டுட்டு இந்த இடத்துல 45 போடுவேன். திருப்பி இங்க பாப்பேன். ரைட், அவ இங்க மாறு இருக்கணும். அவ 36 இங்கால வரணும், 45 இங்கால வரணும். ஆகவே இவரை நான் மாத்தி எழுதுவேன். இப்ப திருப்பி செக் பண்ணுவேன் இங்க ஃபர்ஸ்ட் இருந்து. அப்ப ஒரு சரம் பார்த்து கொண்டு விட்டு திருப்பி வருவேன் நான். ரைட், 12, 8 பெருசா? ரைட், அப்ப 8 இங்கால வரணும். அப்ப 8 இங்கால வரணும், 12 இங்கால வரணும். அப்ப 8, 12 சரி. இவர் 17 சரி, இவர் 23 சரி, 27 சரி, 36 சரி. விளங்குதா இல்லையா? நாங்க என்ன செய்வோம்? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நாங்கள் மாத்திரமா இல்லையா? ரைட், நான் உங்களுக்கு பபுள் ஷோட்டுக்கு ஒரு படம் மாதிரி ஒன்று காட்ட வைப்பேன். நிறைய உதாரணம் நெட்ல கிடைக்கும், வந்து போட்டிருப்பாங்க படங்கள் வடிவில். பைத்தன் தேவையில்ல. ரைட், இதை பாருங்களேன். இந்த படத்தை இது விளங்கும் நினைக்கிறேன். 5, 4, 5, 1, 4, 2 அந்த லிஸ்ட் வந்து இருக்கிறாங்களாம். முதலாவது என்ன நடக்கும்? இதுல என்ன செக் பண்ணுது? இந்த பெருமானத்தை இந்த பெருமானம் செக் பண்ணுது. ரைட், அப்ப 5 ஒன்றும் மாறி வரணும். சரி, மாத்திட்டு சரிதானே? அடுத்தது போகுது, அடுத்தது பாக்குது. இப்ப 5 இடத்த வந்திருக்கு, இப்ப 4 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இவங்க 2 பேரும் பிள்ளையா இருக்கிறாங்க. அப்ப மாத்தி விடும். மாத்தி விட்டு திருப்பி அடுத்தது பாக்குது. இப்ப 5 இடத்த வந்திருக்கும். அப்ப 5, 2 இங்க கொண்டு வந்திருக்கும். அப்ப இந்த ஸ்டெப் வந்துட்டு இந்த லைன் முதலாவது முடிவுல இவர் வந்துட்டார். இது சரியா? அதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்யுது? இது ஒரு தரம் முடிஞ்சு, 2வது தரம் வருது. சரியா என்ன செய்யும்? ஒழுங்குக்கு வரும் வரைக்கும் திரும்ப 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 செஞ்சு கொண்டே இருக்கும் அது. ரைட், இங்க வருது. இப்ப இப்படித்தானே கடைசியா வந்தது இப்படித்தானே இருக்குது. ரைட், பாக்குது 1, 4 சரியா? ரைட், சரியா இருக்கிறாங்க. ஏன் 1 சின்னது 4 பெருசு அப்படி இருக்குது. இப்ப திருப்பி இங்க வருது. இங்க வந்த 4, 2 ரைட் மாறி வரணும். அப்ப என்ன செய்யுது? ஸ்டெப் பண்ணுது, மாத்துது. இதை இங்காலையும் அங்காலையும் கொண்டு போகும். ரைட், கொண்டு வந்துட்டு இப்ப 4, 5 பாக்குது ஒரே மாதிரி இருக்கு. ரைட், 1, 2, 4, 5 ஓர்டரா வச்சுட்டு சரிதானே? திருப்பி ஒரு செக் பண்ணும் கடைசியா. சரிதானே? ரைட், பாக்குது 1, 2, 4, 5 ரைட், இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. அப்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னென்றால், இந்த இடத்துல 4 இலக்கம் தரப்பட்ட லிஸ்டுக்குள்ள 4 பெருமானம் இருக்குதுனால் 3 சரம் ரன் ஆகுது. சரிதானே? லூப் வந்து என்ன செய்யுது? 3 சரம் ரன் ஆகுது. ஏன் 3 சரம் ரன் ஆகிறத மாத்தலாம் பாருங்க. 3 சரம் ரன் ஆகுது. அந்த அடிப்படையில தான் இந்த இடத்துல லிஸ்ட் தரப்படுது. முதலாவது விஷயம் தரப்பட்ட லிஸ்ட். சரிதானே? முதலாவது தரப்படுற லிஸ்ட். சரிதானே? தரப்படுற லிஸ்ட்ல இருந்து லிஸ்ட்ல எத்தனை பேரும் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. அப்ப எனக்கு தெரியும் 7 இருந்தால் 6 தடவைகள் லூப் நடக்கணும். இங்க 7 தடவை இருக்குது என்றால் 6 தடவை லூப் நடக்கணும் என்றால் அதனாலதான் இங்க லென்த்ல பெருமானத்தை 1 கழிச்சு நான் 6ஆ எடுக்கிறேன். இப்ப விளங்கிட்டா? எனக்கு லிஸ்டுக்குள்ள எத்தனை பெருமானம் இருக்குதோ அதோட 1 கழிச்சுதான் என்ன செய்யும்? எங்களுக்கு ஷோட்டிங் செய்யல தேவைப்பட போகுது. அப்ப இப்ப நான் இதை கழிச்சது விளங்கிட்டா? இந்த ஸ்டெப் வரைக்கும் விளங்கிட்டா? நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்தோட இந்த ஸ்டெப் விளங்கிட்டான்னு சொல்லுங்க. இந்த இடம் கிளியர் எல்லாருக்கும்? இந்த இடம் எல்லாருக்கும் கிளியரா? சட்ல எஸ்ஓனோ போடுங்க. சட்ல எஸ்ஓனோ போடுங்க. இந்த இடம் வரைக்கும் நான் சொன்ன விஷயம் கிளியரான்னு சொல்லி. ஒரு லிஸ்டுக்குள்ள எத்தனை பெருமானம் இருக்குதோ அதை விட 1 குறைவாக வரணும் அது லூப் ஆகிறதுக்கு, செக் பண்ணி ஷார்ட் பண்றதுக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த படத்தை நான் காட்டியிருந்தேன்.
இவரை பாருங்கன்னு சொன்னேன். இப்ப இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா நான் சொல்றது? எனக்கு இப்போ ஒரு ஸ்டெப் நாங்க வரப்போறோம். இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவா? இந்த 2 ஸ்டெப்பும் ஓகேவா? இது தரப்படுற லிஸ்ட். முதலாவது லிஸ்ட் 1 இருக்கிறது தரப்படுற லிஸ்ட். எனக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது. தரப்படுற லிஸ்ட்ல எத்தனை இருக்குதோ அதோட ஒன்று குறைவா எனக்கு தேவை அதை செக் பண்றதுக்கு. பாருங்க, இங்க தரப்பட்டத்துல 4 இலக்கம் இருக்குது என்றால் 3 தரம் லூப் ஆகுது. இது ஒரு தரம் லூப், இது ஒரு தரம் லூப், இது ஒரு தரம் லூப். 3 லூப் இங்க இருக்குதான். அந்த 3 லூப்புக்குள்ளேயும் 4 இருக்கு. அதுக்கு வேற விஷயம், அது பிறகு பார்ப்போம் நாங்கள். இப்ப இந்த ஸ்டெப் ரைட் ஆஃப் 3 இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இங்க ஒன்று நாங்கள் கழிக்கிறோம். இவ்வளவு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சரி, அப்ப நான் இங்க முதலாவது for loop உருவாக்குறேன். எப்படி அங்க எத்தனை தரம் லூப் ஆகும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நாங்க அதுக்காக ஒன்றை கழிச்சோம். நாங்கள் அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? முதலாவது லூப்பை நாங்கள் உருவாக்குறோம். அப்ப ஜே என்ற பெருமானம், நான் கொடுக்கிற பெருமானம், இது கை கொடுக்கலாம், கே கொடுக்கலாம், எண்ணத்தினாலும் கொடுக்கலாம் நாங்கள். சரிதானே? இந்த இத கொடுக்கிறேன். இன் ரேஞ்ச் 6 தடம் லூப் ஆகணும். 6 தடவைகள் லூப் ஆகணும். ஏன்? இங்க 7 பெருமானம் இருக்குது. 6 தடவைகள் லூப் ஆகி செக் பண்ணிக்கொள்ளணும். அந்த காரணத்துக்காக இப்ப 6 தடவை மெயின் லூப் இருக்குது என்றது விளங்கி இருக்கு. சரிதானே? இப்ப அதுக்கு அந்த ஒவ்வொரு தடவைக்குள்ளேயும் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க செக் பண்ண போறோம். இப்ப அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான். சரிதானே? அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான். எனக்கு சொல்லுங்க, சட்ல கொஞ்சம் எஸ்ஓனோ போடுங்க. சட்ல எஸ்ஓனோ போடுங்க. மந்திரமா இருக்குதா, மந்திரமா இருக்குதா, இல்ல விளங்குதா, கிளியரா? இது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் எல்லாம் கிளியரான்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நான் இந்த ஹைலைட் பண்ணிக்கிற அந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேவான்னு சொல்லுங்க. ஐடியா சட்ல எஸ்ஓனோ போடுங்க. விளங்கினா எஸ், இல்லாட்டி நோ. அப்படி நோ போட்டால் என்ன காரணம்? எது விளங்கல்ல? அதே வெறுமனே ஒன்றுமில்லை. இந்த ஷோர்ட்ல நாங்க செய்ய போற விஷயம் என்னென்றால் ஏறு வரிசைப்படுத்த போறோம். இந்த ஷோர்ட்ல நாங்கள் ஏறு வரிசைப்படுத்துறோம். அவ்வளவுதான். ஏறு வரிசைப்படுத்துறதுக்கு எத்தனை இலக்கம் இருக்குதுன்னு பாக்குறோம். அந்த இலக்கத்தோட ஒன்று குறைவா தேவைங்கிறத பாக்குறோம். இது நீங்க அவ்வளவு ஆழமா விளங்கிக்கொள்ளாட்டி பரவாயில்லை. நீங்க கேம்பஸ் திருப்பி அங்க படிப்பீங்க பெஸ்ட்டுக்கு. சரிதானே? கொஞ்சம் நோமலா நீட்டா இப்போதைக்கு நாங்கள் ஐடியாவோட அளவு பாடமாக்கினாலும் பரவாயில்லை. சரிதானே? ரைட். அப்ப ஒன்று குறைவா தேவைன்னு தெரியும். அதனாலதான் லென்த்ங்கிறது நாங்க டிஃபைன் பண்ணிருக்க வேண்டிய விஷயத்தை விளங்கணும். அதுக்கு பிறகு ஃபோன் லூப்பை ஸ்டார்ட் பண்றோம். அந்த 6 தரம் ரன் ஆகணுமே, அதுக்காக இந்த ஃபோர் லூப்பை ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு அடுத்த ஃபோர் லூப்பை நாங்க கொண்டு வரோம். ஐ இன் ரேஞ்ச் 6 - 1. அதுல ஒன்று குறைவா தேவைங்க. 6 - 1 இல்ல ஜே. சரிதானே? சரிதானே? ஜே கொண்டு வரோம். அப்ப அதை விளைவிக்க இந்த இடத்துல என்ன பெருமானம்? இந்த இடத்துல லென்த் இருக்குது என்றால் லென்த், இந்த இடத்துல லென்த் இருக்குது என்றால் எழுதிக் கொள்றேன். லென்த் இருக்குது என்றால் லென்த்ல இருந்து ஜே கழிக்கணும். ரைட். நான் ஏன் இப்ப ஜே கழிக்கணும் சொல்ல இல்ல. உழவுக்கு விளங்கி கொண்டு போகட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரிதானே? விளங்கி கொண்டு போகட்டும். ரைட். அதை போட்டதுக்கு பிறகு என்ன செய்யுங்க அப்படின்னா இஃப் கண்டிஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள லிஸ்ட் நீங்க இந்த லூப்புக்கு என்ன பெருமானம் எடுக்கிறீங்களோ அந்த பெருமானத்துக்கு முதல்ல அதை போடுங்க. அதை விட அது பெருசான்னு கேளுங்க. லிஸ்ட்ல அடுத்து வர பெருமானத்துக்கு. ஏன் இப்ப லிஸ்ட்ல இந்த இடத்துல 0 வந்தால் 0 ஏன் முதலாவது செக் பண்ண இவங்க 2 பேரையும். இதுல ஐ 0 இருந்தால் இவர் 1. அப்ப 0 1 செக் பண்றோம். சரிதானே? 0வது இடத்துல வாரத்தையும் முதலாவது இடத்துல வாரத்தையும் செக் பண்றோம். இவங்க 2 பேரும் யோசிங்க. இவரை விட பெருசா இருந்தா தான் நாங்க இதுக்குள்ள போகணும். இல்லாட்டி தேவையில்லை. அப்படித்தானே? இவரை விட இவர் பெருசா இருந்தா மட்டும்தான் நாங்கள் இவர் கண்டிஷனுக்குள்ள போக வேண்டிய தேவை இருக்கும். ஏன்? அப்பதான் யோசிங்களேன். பார் யோசிங்க. இந்த இடத்துல செக் பண்றோம். இந்த இடத்துல அடுத்து வார ஆளை விட முன்னுக்கு இருக்கிற பெருசா இருந்தா மட்டும்தானே நாங்க ஸ்வெப் பண்ணணும். ஸ்வெப் பண்ண மாத்தணும் நாங்கள். இல்லாட்டி மாத்த தேவையில்லை தானே? இல்லாட்டி ஸ்வெப் பண்ண தேவையில்லை தானே? பாருங்க இந்த இடத்துல இவங்க 2 பேரும் செக் பண்ணது. இது முதலாவது, இரண்டாவது. இது ரெண்டும் சரியா இருக்குது. அதாவது ஸ்வெப் பண்ண தேவையில்லை. அப்ப இஃப் கண்டிஷனுக்குள்ள போக தேவையில்லை. சரியா? அப்படி போனாலும் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அந்த இஃப் கண்டிஷன் உள்ள போனா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். லிஸ்ட்ல ஐட பெருமானம் இருக்குதானே? அந்த பெருமானம் முதலாவது பெருமானம் ஐ பிளஸ் 1 வார பெருமானம். இங்க பாருங்க, நமக்கு தெரியும் நாங்கள் வேரியபிள் அசைன் பண்ணிப்போம். ஞாபகம் இருக்கும் பாருங்க. வேரியபிள் அசைன் பண்ணும்போது 2 பெருமானத்தை மாறி மேல அசைன் பண்றாங்க. இப்ப லிஸ்ட் ஐட பெருமானம் எங்க போகணுமா? லிஸ்ட் ஐ 1 இருக்கிறதுக்கு போகணும். ஐ பிளஸ் 1 இருக்கிறதுக்கு. லிஸ்ட் ஐ பிளஸ் 1 இருக்கிறதுக்கு லிஸ்ட் ஐட பெருமானம் வரணும். இந்த ஸ்டெப் பண்ணி மாத்தி போடுறது. இது விளங்கிட்டா? இந்த லைன் விளங்கிட்டா? இந்த லைன் விளங்கிட்டா?
2 பேர் லெஃப்ட் ஆகி தூக்கம் வந்து அவங்களுக்கு இது இந்த பார்த்துனால விளங்கும். இது பெருசா ஒண்ணும் இல்ல. நான் இவர் ஆரம்பிச்சு போட்டுதான் நான் என்ன செய்ய போறேன். நாங்கள் உண்மையாக ஸ்டெப் பண்ணப்படுது. இவ்வளவும் ஷோர்ட்டுக்குரிய கோடிங் ரைட். இப்போதைக்கு ஞாபகம் ரைட். நாங்க ஒவ்வொரு ஆழமா போகாடி பரவாயில்ல. இப்போதைக்கு ஒரு ஷோர்ட்டுக்குரிய பபுள் ஷோர்ட்டுக்குரிய கோடிங் வேறு தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.